ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல் எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அபிராமி வீட்டுக்கு வந்ததுமே சொல்கிறாங்க, தீபா கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால இது வந்து உடனடியாக வந்து கார்த்திக் கையாலேயே தீபா கழுத்தில் தாலி கட்டணும். ஏற்கனவே இவங்க ரெண்டொரு கல்யாணத்தை நான் பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சுது, அதனால் இந்த கல்யாணத்தை நான் என் கண்ணால் பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதனால் இது பெரிய ஃபங்க்ஷனாக எடுக்கணும் அப்படிங்கவும் ஜோசியரை வரவழைங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரியத்தை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் செய்திருந்தேன் அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மீனாட்சி, உங்களதுலயும் தாலி இல்லாம இருக்கிற ஆனந்த் தான் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி வந்துட்டாம்ல, அதனால உங்க ரெண்டொரு கல்யாணத்தை நான் நடத்த போறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே குடும்பத்தோட அவ்வளவுமே சந்தோஷப்படுதாங்க. அப்ப அருணாச்சலம் சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அபிராமி, மீனாட்சி கழுத்திலையும் தாலி இல்லாம இருந்துட்டு இருக்கிற, அதனால ரெண்டு கல்யாணத்தையும் நம்ம சேர்ந்தாப்புல நடத்திடலாம் அப்படிங்கிறவும், சரிங்க நம்ம ஜோசியரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தோம்னா ரம்யா வராங்க. என்னது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆண்டி இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்கவும், அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா நான் நல்லா இருக்கிறேன், நீ எனக்காக பரிகாரம்லாம் பண்ணியிருக்கிறதா வந்து எல்லாரும் சொன்னாங்க, அதை கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். தீபாவும் மீனாட்சியும் எனக்காக பரிகாரம் பண்ணாங்கன்னா அதில் ஒரு நியாயம் உண்டு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என் மருமக, ஆனால் நீ பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய விஷயமாக்கும், நீ ஏம்மா அதெல்லாம் பண்ணுன அப்படிங்கும்போது அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் மருமக கிடையாது, நான் தான் உங்களுக்கு மருமக அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ரம்யா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் தீபா மேலே எவ்வளோ உயிராக இருந்துட்டுருக்கிறீங்க, அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு பிடிச்சனால தான் நான் அந்த பரிகாரத்தை பண்ணதுக்காக போனேன் அப்படிங்கவும், அப்படியாம்மா நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு வந்து அபிராமி சொல்லும் போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆகிறதுக்கு தானே நான் எல்லா கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து அருணாச்சலத்தில் சொல்கிறாங்க, என்னங்க நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, எதுக்காக ஜோசியரை வர சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அதாவது ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா மீனாட்சி கழுத்துலையும் தாலி இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறா, தீபா கழுத்துலையும் வந்து தாலி இல்லாமல் இருக்கிறா, அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்காக தான் நல்ல நாள் பார்க்கறதுக்கு ஜோசியரை நான் வர சொல்கிறதுக்காக தான் ஜோசியரை ஃபோன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடக்க போகுது, தீபா கழுத்தில் கலட்டின தாலி வந்து அது என் கழுத்தில் தான் ஏறணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பக்காவாக பிளான் போட்டுட்டு இருக்கிறேன், இங்கே என்னன்னா இவங்க கதையை மாற்றிடுவாங்க போலுக்கு, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்னடி நீ இப்போ தான் நான் வந்து அதுக்குள்ளேயும் கிளம்புறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கவும், ஆமாம் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ரம்யா வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த வீட்டுக்கு நம்ம மருமகளாக ஆகணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து யோசனையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக அவங்க அப்பா வராங்க. என்ன ரம்யா ஆஃபீஸுக்கு இன்னைக்கு போகலை அப்படிங்கும்போது, இல்லைப்பா போகலை, எனக்கு ஒரே தலைவலியாக இருந்தது, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி ஏதாவது டேப்லெட் வேணால் போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க ரம்யா. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இதுதான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டேப்லெட்டை வந்து அவங்க பாலில் கலந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா அது குடிச்சதுமே வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரிக்கு அவர் அப்படியே கீழே சாஞ்சிருந்தாரு. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அவங்க அப்பாவை வந்து ஃபாரினுக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க போகாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் கார்த்தியும் தீபாவும் தெரிஞ்சு அவங்க ஓடி வராங்க. என்ன ரம்யா அப்பாவுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, அவருக்கு திடீர்னு இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சுது, அதுதான் ஃபாரினில் போய் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை தெரிஞ்சவங்க மூலியமாக அவரை அனுப்பி வைக்கிறேன், ஏன்னா எனக்கு போக முடியாது, இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால் அதை விட்டுட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் சொல்கிறாங்க. சரி ரம்யா நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கார்த்தி, அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அப்பா போனதுக்கப்புறமா நான் தனியாக இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து நான் தனியாக இருந்து நான் பழக்கமே இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, இப்போ எங்கள் அப்பாவும் என் கூட இல்லைங்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கார்த்தி தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து ரம்யாவை நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபா, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ வந்து ரம்யாட்ட சொல்கிறாங்க, ரம்யா நீ தனியாக இருக்க வேண்டாம், அப்பா அங்கேருந்து ஊருக்கு வர்றது வரைக்கும் நீ வந்து எங்கள் வீட்லேயே நீ தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க.
இதை கேட்டதுமே ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. இந்த திட்டத்துக்காக தானே நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தீபா, நான் இங்கேயே இருந்துக்கிட்டுதான், ஏதாவது ஹாஸ்டலில் போய் நான் தங்கிக்கிட்டுதான் அப்படிங்கவும், என்ன ரம்யான்னு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நான் இல்லை உனக்கு ஃப்ரெண்டான்னு, நான் ஃப்ரெண்டுன்னு நான் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக ஹாஸ்டலில் போய் தங்க போகிற, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து கார்த்தி சார்ட்டனை கேட்டுட்டேன், அவர் வந்து என் விருப்பம் தான் சொல்லிட்டாரு, அத்தையும் கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல பண்ணாக்க அத்தைக்கு வந்து உன் மேலே இப்போ நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால் நீ என் கூடயே வந்துடு அப்படிங்கவும் ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி தீபா நீ போ, நான் வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது தீபா சொல்கிறாங்க, சரி நீ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடு, நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரம்யா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து ஃபாரினுக்கு அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. இவங்க நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நான் அபிராமி கேட்குறாங்க, ரம்யாவோட அப்பா இப்போ எப்படிமா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதனால ஃபாரினுக்கு அவள் அனுப்பி வச்சுருந்தா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு, ஆனால் வந்து ரம்யா போகல, அவள் தனியாக தான் அங்கே இருக்கிறா, அதனால நம்ம வீட்டுக்கே வந்துட சொல்லி நான் சொன்னேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அபிராமி சந்தோஷப்படுதாங்க. ஆமாம் தீபா நீ சொன்னது கரெக்டு தான், அவள் எதுக்காக தனியாக இருக்கணும், நம்மளுடைய ஒருத்தி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மைதிலியும் மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மைதிலி வந்து மீனாட்சிட்டு சொல்கிறாங்க, என்னது தீபா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா, ஏற்கனவே வந்துட்டு போகிறதே நம்ம வந்து வர விடாமல் தடுக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம், இவன் என்னென்னா நம்மளுடைய வீட்டிலேயே தங்க வைக்கிறதுக்காக அவளை வர சொல்லிட்டால, எனக்கு என்னமோ எல்லாம் திட்டம் போட்டு தான் ரம்யா பண்ணுறான்னு சொல்லி தோணுது அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மைதிலி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு என்னமோ அது தப்பாக படுது, ஆனால் தீபா வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டுக்கால, அவள் வந்து ரம்யா ரொம்பவே நல்லவன்னு சொல்லி அவள் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாலாம் பேசிகிட்டு இருக்கிறா, ஏற்கனவே வெளியே இருந்துக்கிட்டே அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, இப்போ என்னென்னா இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட போகிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவட்ட சொன்னாலும் இவ கேட்க மாட்டாள் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம எப்படியாவது நம்ம தீபாட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சி வந்து தீபாட்ட பேசுறதுக்காக வராங்க. தீபா ரூமில் இருக்கிறாங்க. இப்போ மைதிலியும் மீனாட்சியும் வராங்க. இப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா நீ ரம்யாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ ஏற்கனவே அவள் அம்மா இல்லாத பொண்ணு, இப்போ வந்து அவள் அப்பாவும் கூட இல்லை, அவர் வந்து உடம்பு நல்லானதுக்கப்புறமா அங்கே வந்துடுவார், அது வரைக்கும் அவள் தனியாக அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டத்துமே மைதிலி சொல்கிறாங்க, என்ன தீபா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற, அவளை எதுக்காக நீங்கள் வர சொன்ன அப்படிங்கும்போது, இல்லை நீ அவள் இங்கே வர மாட்டேன்னு அவள் சொல்லதான் செய்த, அவள் ஹாஸ்டலில் தங்கி விடுதுன்னு சொன்னால் நான் தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன், நான் வந்து கார்த்தி சார்கிட்ட கேட்டேன், அவர் வந்து என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால தான் சரி கொஞ்ச நாளைக்கு அவள் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டுமேன்னு சொல்லி நான் தான் அவளை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எல்லாமே அவள் திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறா, ஆனால் இவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல, இவள் வாழ்க்கையை இவளே நாசம் பண்ணிப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மீனாட்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபா, அவனா ஹாஸ்டலில் வேணால் தங்கிக்கிடட்டும், நீ வேணா அப்பப்போ போய் பார்த்துக்கோ, அவளை அங்கே கூட்டிகிட்டு வராது அப்படிங்கும்போது, ஏங்கா நீங்கள் கூட இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் எவ்வளோ நல்லவன்னு நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அவளை தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அவள் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அவள் ரொம்பவே நல்லவா பாவமாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன தீபா நீ எது சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கியே, அவளை நல்லவன்னு சொல்லிட்டே நீ நினச்சிட்டு இருக்கிற, அவள் வந்து ஆனால் எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு சொல்லதுக்கு என்கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை, இவள் வாழ்க்கை இவளே அழிச்சிருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ரம்யா தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுது அப்படிங்கும்போது, தாராளமாக வந்துடும், உனக்காக அங்கே நான் ஒரு ரூமு கூட நான் ரெடி பண்ணிட்டேன், அத்தைட்டி நீ வரப்போகிறது சொன்ன, அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கவும் ரம்யா அங்கே இருந்துக்கிட்டு நம்மளுடைய பிளான் வந்து கரெக்டாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரம்யா சந்தோஷப்படுதாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஃபோனை வச்சுருந்தாங்க. இதை கிட்டட்டு மைதிலி மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எது நடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வராங்க. ரம்யா வந்ததுமே அபிராமி சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து இந்த வீட்டில் எத்தனை நாள்னாலும் இருக்கலாம், இது உன்னுடைய விட நீ நினச்சிக்கோ, உனக்காக ரூம்லாம் வந்து தீபா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படிங்கவோ அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆண்டி உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன், தீபா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால் அவள் எனக்காக உதவி செய்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நீங்கள் நான் வரதுக்கு சம்மதம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது பெரிய விஷயமாக்கும், அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும், சொல்ல போனாக்கே எங்கள் அம்மா இருந்தால் என்னை வந்து எப்படி என்னை கவனிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரிக்கு தான் நீங்கள் கவனிக்கிறத பார்த்தா எனக்கு இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது அப்படின்னு ரம்யா வந்து அபிராமிகிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து சரிம்மா நீ போய் ரெஸ்ட்
ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு தீபா எடுத்துட்டு போறாங்க. அவங்கள ரூம்ல வந்து தங்க வைக்கிறாங்க. ரம்யா தான் உன்னுடைய ரூம், உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது தீபா ரொம்பவே பிடிச்சிருக்கு தீபா இந்த ரூம் அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருக்கவும் உனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லுறேன் தீபா அப்படின்னு சொல்லவும் என்னடி நம்மளுக்குள்ள நீ நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி நீ வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லி ரம்யாவை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஜோசியர் வராங்க. அப்போ அபிராமி வந்து ஜோசியர்கிட்ட வந்து சொல்றாங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் சாமி, அதுக்காக ஒரு நல்ல நாள் குறிங்க அப்படிங்கவும் ஜோசியரும் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரம்யா வந்து ஐயோ இவங்க வந்துட்டாரு ஜோசியர், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க.